சரோஜா தேவி தன்னுடைய 100வது திரைப்படத்திலே பெண் என்றால் பெண் என்ற தமிழ் திரைப்படமாக அது அமைந்திருந்தது. தன்னுடைய பிறவி பயன் என்ற தமிழ் மொழியையும் தமிழ் திரையுலக ரசிகர்கள் தனக்கு அளித்த பெரும் வரம் என்றும் தமிழ் திரையுலகை எப்பொழுதுமே மதிக்கக்கூடிய ஒன்றாக சரோஜா தேவி அவர்கள் கருதி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு திரை உலகம் சார்ந்த விருதுகளையும் அவர் பெற்றிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இந்த பத்ம விருதுகளை எல்லாம் அவர் பெற்றிருக்கின்றார். பத்மபூஷன், பத்மஸ்ரீ உள்ளிட்ட விருதுகளை பெற்றிருக்கின்றார். தமிழ்நாடு அரசினுடைய கலைமாமணி உள்ளிட்ட விருதுகளையும் கூட அவர் பெற்றிருக்கின்றார். 200க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து அபிநய சரஸ்வதி என்ற புகழாரம் எல்லாம் சூட்டப்பட்ட ஒரு நடிகையாக சரோஜா தேவி அவர்கள் இருந்திருக்கின்றார். ஜெய்சங்கருடனான சரோஜா தேவி அவர்கள் சங்கர் இயக்கத்திலே சாட்டை ஏரி என்கின்ற திரைப்படத்தில் நடித்திருந்தாராம். அந்த நேரத்தில் சரோஜா தேவிக்கு குழந்தை பிறந்திருந்ததால் அந்த சாட்டையடி திரைப்படம் கைவிடப்பட்டிருந்தது என்பதையெல்லாம் அவர் கடந்த காலங்களில் தன்னுடைய திரைப்பட அனுபவம் தொடர்பாக பகிர்ந்திருக்கின்றார். சரோஜா தேவியை பொறுத்தவரை 1967 திருமணம் செய்து கொண்டவர். திருமணத்திற்கு பிறகும் தன்னுடைய நடிப்பை நிறுத்தாமல் தொடர்ந்து நடித்து வந்திருக்கின்றார் என்பது அவருடைய மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையின் பதிவுகளாக இருக்கின்றன. 1970 முதல் தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்தார். 1986 அவருடைய கணவர் உயிரிழந்திருந்தார். அதன் பிறகும் சரோஜா தேவி அவர்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து வந்திருக்கின்றார். உடல்நலக்குறைவு உள்ளிட்டவை காரணமாக அவர் தொடர்ந்து சிகிச்சை கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அவர் காலமாகி இருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அவரை பொறுத்தவரை பெங்களூரு நகரத்திலே இருந்திருக்கின்றார். முன்னணி திரைப்பட நடிகையாக தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், இந்தி உள்ளிட்ட மொழி படங்களிலும் சரோஜா தேவி நடித்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக ஏற்கனவே குறிப்பிட்டவாறு 70 முதல் அவருடைய முன்னணி திரைப்படங்கள் பலவும் வெற்றி படங்களாக அமைந்திருக்கின்றன. எம்ஜிஆர் அவர்களோடு இணைந்து நடித்த நடிகையில் முதன்மையானவராக பார்க்கப்படுபவர் ஜெயலலிதா அவர்கள். அதே போன்று அவருக்கு நிகராக எம்ஜிஆர் அவர்களோடு பல முன்னணி திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படங்களை எல்லாம் வெற்றி திரைப்படங்களாக்கியதில் சரோஜா தேவி அவர்களும் ஒருவர் என்று சொல்வார்கள். எம்ஜிஆருக்கு பிறகு சிவாஜி கணேசனுடனும் 20களோடும் முத்தராமன் உள்ளிட்ட நடிகர்களோடும் நடித்தவர் 200க்கும் அதிகமான நடித்திருந்த நிலையில்தான் அவர் இன்று காலமாகி இருக்கின்றார். சற்று முன்பாக அவர் காலமாகி